தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். பிலிப்பு சுவிசேஷகன் ஆதி அப்போஸ்தல திருச்சபையில மிக முக்கியமான ஒரு நபர். அவர் மூலம் கர்த்தர் சமாரியாவில மிக பெரிய எழுப்புதலை கொடுத்தார். அற்புதம் நடக்கிறது, சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர் பார்வை அடைகிறாங்க, செவிடர் காது திறக்கப்படுது அப்படின்னு 8ஆம் அதிகாரத்தை அதிகம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நடந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார், பிலிப்புவே நீ வனாந்தர மார்க்கமாய் போ. எப்படி இருக்கும் பாருங்க. ஆஹா ஓஹோன்னு பயங்கரமான எழுப்புதல். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ வனாந்தரத்துக்கு போ. அதன்படியே அதெல்லாம் விட்டு பிலிப்பு சுவிசேஷகன் வனாந்தரத்துக்கு போன பொழுது அந்த வனாந்தரத்தில் எத்தியோப்பியா தேசத்து அந்த ராஜஸ்திரியின் மந்திரி யாத்திரையில போய் கொண்டிருக்கிறான். எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு வந்துவிட்டு திரும்பி போகிறான். இவன் யாருன்னா எத்தியோப்பியா தேசத்து அந்த ராஜஸ்திரியுடைய மந்திரிவன். ஆனா யூத மார்க்கத்தை ரொம்ப விசுவாசிக்கிறவன். ஆகவே பஸ்காவுக்கு வந்தவன் ஒரு வேதாகமத்தை கையில வாங்கி ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டு போகிறான். ஒன்னும் விளங்கல ஏசாயா 53 அவனுக்கு. அப்படி விளங்காமல் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அனுப்புறார் பிலிப்பு ஓடிப்போ அந்த இடத்துல சேர்ந்துகிட்டார். அப்போ அதை வாசிக்கிறது இது என்னன்னு கேட்க சுவிசேஷகன் பிலிப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை ரட்சிப்பை குறித்து விவரமா சொல்றார். சொல்லி ஞானஸ்தானத்துக்கு யாராவது நடத்துறாரு. உடனே நானும் ஞானஸ்தானம் பெறலாமான்னு கேட்க உடனே அங்க தண்ணி இருக்கிறது, தடை என்ன அப்படின்னு சொல்லி அப்படி வனாந்தரத்திலேயே ரதத்தை நிறுத்தி விட்டு வனாந்தரத்திலேயே பிலிப்பு சுவிசேஷகன் அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அந்த ஒரு மனுஷன் திரும்பி போய் சுவிசேஷம் அறிவித்ததின் விளைவு இன்னைக்கு எத்தியோப்பியாவில் 80% கிறிஸ்தவர்கள். வனாந்தரத்தை மாற்றுகிற வல்ல தெய்வம் நமது ஆண்டவர். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்கள் ஒருவர் மூலம் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் வல்லவர். உங்கள் ஒருவர் மூலம் ஒரு ஊரையே ரட்சிக்க வல்லவர். உங்கள் ஒருவர் மூலம் ஒரு குடும்பத்தை ரட்சிக்க, உங்கள் தெருவை ரட்சிக்க வல்லவர். அவர் வனாந்தரத்தை வயல்நலமாய் மாற்றுகிறவர். அடைக்கப்பட்ட வாசலை தேவன் திறந்து உன் மூலம் அநேக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.